இன்னைக்கு ராகி மாவு வச்சு 2 டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் செய்ய போகிறோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் செய்கிற கெவுரு அடை, அதாவது ராகி அடை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராகியில் குழி பணியாரம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். மேபி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு கொஞ்சமாக ராகி மாவு, ஒரு 2 ஸ்பூன் போல் தயிர், ஒரு 2 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஆப்ப சோடா வந்து சேர்த்துக்கலாம். நான் அதை எதுவும் சேர்க்கல. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம தோசை மாவு பேட்டருக்கு வந்து நல்லா கரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, என்கிட்ட கொத்தமல்லி இல்லாத காரத்தால் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகா, வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சிட்டேன். சைட்லேயே வந்து நம்ம அடைக்கும் ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு அதுக்கும் எப்பயும் போல் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், உப்புலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக முருங்கைக்கீரையும் நல்லா அலசி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு பதம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு நல்லா மெலிசாவும் தட்டை வரும். ரெண்டுமே ரெடி பண்ணி சூப்பராக சாப்பிட்டாச்சு. இதுக்கு மெயினாக சூப்பராக இருந்தது இந்த சட்னி தான் சொல்லுவேன். என்னடா க்ரீனாக இருக்கே, கொத்தமல்லி சட்னியாக தானே இருக்கும்னு நினைக்கிறீங்க. அதுதான் இல்லை, முருங்கைக்கீரை சட்னி. நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், ஒரு வீடியோ பார்த்து தான். பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. ரெசிபி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.